ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷனல் அஃபேர்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு ப்ரோட்டோகால் சைன் பண்ணுறாங்க. MOUவில் ஒரு ப்ரோட்டோகால் வந்து சைன் பண்ணுறாங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. சைன்ட் ஏ ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ இந்த ப்ரோட்டோகால் வந்து எப்போ சைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th செஷன் ஆன் இந்தியா அண்ட் ரஷ்யாவோட ஒர்க்கிங் குரூப் வந்து மாடர்னைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷனுக்காக ஒரு இது வந்து நடந்திருக்கு, ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. இதில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ரோட்டோகாலுக்கான இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து ரீஅஃபர்ம் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட இண்டஸ்ட்ரியல் வந்து இன்னும் டீப்பனாக கொண்டு போகணும், ப்ளஸ் கோஆப்ரேஷன் வந்து டெக்னாலஜிக்கல் லெவலில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ப்ரோட்டோகால் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து. ஓகே, ஸோ நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அமர்தீப் சிங் பத்தியா இவர் தான் வந்து செக்ரட்டரி. இவரும் ப்ளஸ் வந்து ரஷ்யன் டெலிகேஷன் வந்து அலெக்சே குருதேவ், இவர் வந்து டெப்யூட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் ஆஃப் ரஷ்யன் ஃபெடரேஷன். பட் ஆனால் இந்த DPIITயோட செக்ரட்டரி நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அமர்தீப் சிங் பத்தியா. ஓகேங்களா? ஸோ அமர்தீப் சிங் பத்தியா DPIITயோட செக்ரட்டரி. ஓகே, இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த ப்ரோட்டோகால் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த எய்ம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ என்னென்னா, அலுமினியம், ஃபர்டிலைசர், ரயில்வே டிரான்ஸ்போர்ட் இதிலலாம் வந்து இன்னும் கொலாபரேஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இந்த ப்ரோட்டோகால் எல்லாமே இதை எய்ம் பண்ணி தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ தென் வந்து கெப்பாசிட்டி பில்டிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணணும், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ஸும் வந்து மைனிங் செக்டாரில் ப்ரொமோட் பண்ணணும். இதெல்லாம் எய்மாக வச்சு தான் வந்து இந்த ப்ரோட்டோகால் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 11th செஷன் ஆஃப் இந்தியா ரஷ்யா ஒர்க்கிங் குரூப் வந்து எந்த ஃப்ரேம் ஒர்க்கு கீழே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ரஷ்யா இன்டர் கவர்மெண்டல் கமிஷன் ஆன் ட்ரேட், எக்கனாமிக், சயின்டிஃபிக், டெக்னாலஜிக்கல், கல்ச்சுரல் கோஆப்ரேஷன், இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் தான் இந்த 11th செஷன் வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் நீங்கள் பர்டிகுலராக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த DPIITயோட செக்ரட்டரி நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த ப்ரோட்டோகால் சைன் பண்ணியிருக்காங்க, எந்த 2 கண்ட்ரி வந்து இந்த ப்ரோட்டோகால் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ செகண்டு, தென் இதில் ரஷ்யாவோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க, மாஸ்கோ. கரன்சி வந்து ரூபல். ஓகே, தென் நெக்ஸ்ட் நியூஸ், FIEO ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன், ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓவர் வியூ ஆஃப் ஸ்டேட்டோட எக்ஸ்போர்ட் 24-25. ஓகேங்களா? ஸோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓவர் வியூ ஆஃப் ஸ்டேட் எக்ஸ்போர்ட் 24-25 இந்த இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லை, நம்மளோட இந்தியாவில் எந்த ஸ்டேட் வந்து டாப் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட் தான் இந்த இது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட இந்தியாவில் டாப் 5 எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது குஜராத், செகண்ட் பிளேஸில் மகாராஷ்டிரா, தேர்ட் வந்து நம்ம தமிழ்நாடு, ஃபோர்த் வந்து கர்நாடகா, ஃபிஃப்த்து உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த 5 ஸ்டேட்ஸ் தான் டாப் 5 எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன் இந்தியா. ஓகே, ஸோ குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தென் கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ குஜராத்தில் இந்த ஜாம்நகர் டிஸ்ட்ரிக்ஸ் தான் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி குஜராத் தானே வந்து எக்ஸ்போர்ட்டில் டாப்பாக இருக்காங்க இந்தியாவில். இவங்களோட டாப் 5 எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். USA, நெதர்லாண்ட், UAE, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா. USA, நெதர்லாண்ட், UAE, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா. இது 5 கண்ட்ரியுமே வந்து குஜராத்தோட டாப் 5 எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ குஜராத் வந்து எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9.83 lakh crore. ஓகே, 9.83 lakh crore ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஹையர் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் குஜராத் வந்து ஜாம்நகர் நம்ம பார்த்தோமா. ஸோ 36.91 வந்து இவங்களே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க குஜராத் ஸ்டேட்லேருந்து. ஓகே, ஸோ டாப் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். குஜராத்தோட 5 எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது USA, நெதர்லாண்ட், UAE, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா. ஸோ இதில் இந்த நியூஸில் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? தென் வந்து இந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நியூ டெல்லி. பார்த்துக்கோங்க. தேர்ட் நியூஸ்,
மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ப்ரோக்ராம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேஸ் இயர் வந்து ரிவைஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஃபார் எதுக்காகனா த்ரீ மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்க்காக. ஓகே, ஸோ யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஒரு இது வந்து பேஸ் இயர் வந்து ரிவைஸ் பண்ண போகிறாங்க. ஃபார் எதுக்காகனா 3 கீ மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர் ஜிடிபிக்காக. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ப்ரப்போசல் ஆஃப் பேஸ் இயர் ஃபார் ரிவிஷன் ஜிடிபி, ஐஐபி, சிபிஐ. ஐஐபி மீன்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது எல்லாமே வந்து பேஸ் இயரை வச்சு ரிவைஸ் பண்ண போகிறாங்க. இதை ப்ரப்போஸ் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ப்ரோக்ராம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இதோட பர்பஸ் என்னென்னா ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து எக்கனாமியில் பெட்டராக கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இதை வச்சுருக்காங்க, இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் தான் ராவ் இந்தர்ஜித் சிங். அவர் தான் வந்து இதை ஹெட் பண்ணுறாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நியூ பேஸ் இயர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நியூ பேஸ் இயர் ஃபார் ஜிடிபி அண்ட் ஐஐபிக்கு வந்து 22-23. நியூ பேஸ் இயர் வந்து சிபிஐக்குன்னு கேட்டாங்கன்னா 2024. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எம்ஓஎஸ்பிஐ இவங்க ரிவைஸ் பண்ண ஒரு பேஸ் இயர் தான். ஓகேங்களா, அதில் 3 மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் சொல்லியிருக்காங்களா, அது 3 மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜிடிபி, செகண்ட் ஒன் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், தேர்ட் ஒன் வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இதை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பேஸ் இயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பேஸ் இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஸோ ஜிடிபி அண்ட் ஐஐபிக்கான பேஸ் இயர் வந்து 22-23. சிபிஐக்கு வந்து பேஸ் இயர் பார்த்தீங்கன்னா 2024. ஓகே, தென் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ரிவிஷன் இதுவுமே பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா இதில் HCESன்னு இருக்குல்ல, இதுக்கான அப்ரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஹவுஸ் ஹோல்டு கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே. ஹவுஸ் ஹோல்டு கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே, இதோடைய அப்ரிவேஷன் இம்பார்ட்டன்ட், அதனால தான் இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த பேஸ் இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேஸ் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 3 மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் தான் இது. இந்த மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ ஜூன் மந்தில் வந்து நம்ம 55th பை மானிட்டரி பாலிசி பார்த்துருப்போம். இப்போ வந்து 56th தேர்ட் பை மந்த்லி மானிட்டரி பாலிசி நடந்திருக்கு. August 4 to 6 நடந்திருக்கு. இது யாருக்கு கீழே நடந்திருக்குன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ கீழே தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து தேர்ட் பை மந்த்லி மானிட்டரி பாலிசி. ஓகே, ஸோ இதில் கீழே இங்கே பார்க்கலாம். இப்போ வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. பிப்ரவரி மந்த் தான் வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து ஆர்பிஐயாக கவர்னராக பொறுப்பேற்றார். ஓகேங்களா, ஸோ அப்போத்துலேருந்து 100 பேசிஸ் பாயிண்ட் கிட்ட வந்து ரெப்போ ரேட்க்கு வந்து கட் பண்ணியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் ரெப்போ ரேட் வந்து சேம் ஜூன் மந்தில் என்ன இருக்கோ அதே தான். ஸோ எதுவுமே இன்க்ரீஸும் பண்ணல, டிக்ரீஸும் பண்ணல. ஸோ 5.50. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 3.35. எஸ்டிஎஃப் வந்து 5.25. எம்எஸ்எஃப் வந்து 5.75. தென் வந்து பேங்க் ரேட்டும் 5.75. எப்போவுமே ரெப்போ ரேட்லேருந்து ப்ளஸ் 0.25 தான் எம்எஸ்எஃப்பும் பேங்க் ரேட்டும். ஓகேங்களா, ஸோ மைனஸ் 0.25 வந்து எஸ்டிஎஃப். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இப்போ 3% இருக்குது. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வந்து 18% கிட்ட இருக்குது. ஓகே, இதுதான் வந்து இப்போ இருக்க மானிட்டரி பாலிசி ரேட்டு. ஓகேங்களா, தென் வந்து ஆர்பிஐ ப்ரொஜெக்ட் பண்ண ஜிடிபி க்ரோத் வந்து FY 26க்கு 6.5% இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன். ஸோ சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து FY 25 to 26 இதுக்கு வந்து 3.1% வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது 3.7% இருந்துச்சு ஜூன் மந்தில். இப்போ வந்து இதை 3.1க்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து இன்ஃப்ளேஷன் ப்ரொஜெக்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிஐ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது தான் இது. ஓகே, தென் நம்மளோட
இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் இருக்குல்ல, ஸோ இதுவுமே வந்து பாருங்கள் 0.7% ஆஃப் ஜிடிபி வந்து 23-24 இருந்திருக்கு. இப்போ இது வந்து 0.6% ஆஃப் ஜிடிபியா 24-25 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். ஓகே, ஸோ இப்போ இனிமே பார்க்க போகிறதுலாம் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த August 1 to 7 டெய்லி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் ஆர்பிஐயில் நியூஸ் படிச்சிருப்போம். அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம படித்தோம் ஆல்ரெடி. ஆர்பிஐ வந்து என்ன பண்ணாங்க, 3 கன்சியூமர் சென்ட்ரிக் ஸ்கீம் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ட்ரைவ் பண்ணுறதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு படித்தோம். அந்த ஸ்கீமோட பேர் தான் டோர் ஸ்டெப் KYC. இது வந்து இதுக்கு மேலே வர இந்த ஆர்பிஐ நியூஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம இந்த 1 to 7 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்போம். டோர் ஸ்டெப் KYC அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ இது நம்ம பார்த்தோமா, இந்த 3 கன்சியூமர் சென்ட்ரிக் ஸ்கீம், அந்த 3 ஸ்கீமோட பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரீட்டைல் டைரக்ட் கெட் அண்ட் அப்கிரேடு சிம்பிளிஃபைடு கிளைம் ஃபார் டிசீஸ்டு கஸ்டமர் அக்கௌண்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து டோர் ஸ்டெப் KYC ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, அதுக்கான ஒரு கேம்ப் கூட வந்து ஆர்பிஐ வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து சிம்பிளிஃபைடு கிளைம் வந்து இந்த கஸ்டமர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட அமௌண்ட்லாம் வந்து சேஃபாக இருக்கணும்ல, ஸோ அதை வந்து கரெக்டாக அந்த கஸ்டமர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குற அந்த இதுதான் வந்து இந்த சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் டைரக்ட் கெட் அண்ட் அப்கிரேட்னா, ரீட்டைல்னால் நம்மள மாதிரி பீப்புள் வந்து இப்போ இந்த லோன்லாம் வாங்குகிறோம்ல, ஸோ நம்மளுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக டைரெக்டாக இது பண்ணுற மாதிரி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த 3 கன்சியூமர் சென்ட்ரிக் ஸ்கீம் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இது அதுக்கப்புறமா இதுவும் நம்ம படித்தோம். ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, SIP வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எதுக்காகனா ட்ரெஷரி பில்ஸ். ஓகேங்களா, இது எந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக இது பண்ணிக்கலாம்னா ரீட்டைல் டைரக்ட் பிளாட்ஃபார்ம் மூலமாக. ஸோ ஆர்பிஐ வந்து SIP வந்து ட்ரெஷரி பில்ஸ்க்காக வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ ட்ரெஷரி பில்ஸ்க்கு நம்ம மெச்சூரிட்டி டேட் பார்த்தோம் 1491, தென் 182, 364. ஸோ இதை நான் அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறது நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. இதில் 14 மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து ட்ரெஷரி பில்ஸ்க்கான மெச்சூரிட்டி பீரியட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ வந்து ஒரு கேம்பெயினும் நம்ம பார்த்தோம் கரெக்டாக. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக தான். இதுவுமே ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனாக ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வில்லேஜில் இல்லை ரூரல் ஏரியாஸ்லலாம் பேங்க்கை பற்றி நாலேஜே இல்லாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து பேங்க்கை பற்றின எல்லா இதுவும் கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து 3rd ஆஃப் டோட்டல் கிராம் பஞ்சாயத்து. இது நம்ம நேற்று நியூஸில் தான் படிச்சிருப்போம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு கேம்பெயின் மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு படித்தோம். ஸோ இது July 1 ஸ்டார்ட் ஆகி September 30 வரைக்கும் போகுது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஸ்கீம்ஸு, அப்புறமா வந்து ரீவெரிஃபை KYC இன்ஃபர்மேஷன் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக வந்து இந்த ஒரு கேம்பெயின் வந்து கிராம பஞ்சாயத்தில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு படித்தோம். ஓகே, தென் வந்து ஆர்பிஐ என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு 30 மெம்பர் ஆர்பிஐ டீம் வந்து இது பண்ணியிருந்தாங்க. இதில் நம்ம இதில் படித்தோம்னா இந்த ஆர்பிஐ ரெகுலேட்டரி சர்க்குலர் நியூஸ் August 1 to 6 ஒரு வீடியோ நேற்று நைட் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் இந்த நியூஸ் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ 30 மெம்பர் கொண்ட டீம் வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஹெட் பண்ணியிருந்தாங்க. எதுக்காகனா ரெகுலேட்டரி ரிவ்யூ செல்க்காக. ஓகேவா, அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து இந்த செல் வந்து 33 crore ப்ராஜெக்ட் வந்து கன்சல்டேஷனுக்காக இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம படித்தோம். இது என்னதுன்னா ரெகுலேட்டரி ரிவ்யூ செல். ஓகே, தென் வந்து இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இதுவுமே வந்து இப்போ வந்து 688.9 பில்லியன் கிட்ட இருக்குது. ஓகேங்களா, தென் இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இந்த இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க 688.9 பில்லியனு. இது வந்து மோர் தென் 11 month ஆஃப் மர்ச்சன்டைஸ் இம்போர்ட் வந்து கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், ரீட்டைல் டைரக்ட் பிளாட்ஃபார்ம், ட்ரெஷரி பில்ஸ். ஸோ ரெப்போ ரேட் அப்படின்றது ஆர்பிஐ வந்து ஒரு ரெப்போ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்மளோட பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து கடன் வாங்குறது. ஓகேங்களா, இது வந்து ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்காக. ஆனால் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எதுவுமே இல்லாமல் அந்த ரெப்போ ரேட்டில் வர இன்ட்ரெஸ்ட் இது வச்சு நம்மளோட நார்மல் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து கடன் வாங்குறது. ஓகேங்களா, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா ஆர்பிஐ வந்து இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட வந்து கடன் வாங்குறது தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. இதுவுமே வந்து ஷார்ட் டியூரேஷனுக்கு தான்.
தென் ரீட்டைல் டைரக்ட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ணுன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ இவங்க வந்து இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ப்ரைமரி ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து விற்கிறதுக்கும் ஐ மீன் வாங்கிறதுக்கும் இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது தான் இந்த ரீட்டைல் டைரக்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த போர்ட்டல் வந்து நவம்பர் 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட கில்ட் அக்கௌண்ட் வந்து ஆர்பிஐ கூட வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த போர்ட்டல் வந்து 2021 நவம்பரில் லான்ச் பண்ணாங்க. ஸோ ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லோன். இப்போ இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு தர்றது. இன் ரிட்டர்ன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஃபியூ வீக்ஸ் ஆர் மந்த்தில் அந்த மணியை நம்மளுக்கு கொடுத்துரும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மணியோட சேர்த்து கொடுக்கும். அதுதான் வந்து இந்த ட்ரெஷரி பில் அப்படின்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓகே ஆர்பிஐ வந்து ஒரு கோ லெண்டிங் கைட்லைன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா கமர்ஷியல் பேங்க் என்னென்ன வரும், கமர்ஷியல் பேங்க்கில் எதுலாம் எக்ஸ்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, ஆர்ஆர்பி, எல்ஏபி, லோக்கல் இது அந்த பேங்க்லாம் வராது. ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்லி கமர்ஷியல் பேங்க்கு, என்பிஎஃப்சி, ஹெச்எஃப்சி இது மூணுத்துக்குமே மட்டும்தான் வந்து இந்த கோ லெண்டிங் கைட்லைன்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யார் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்பி கிடையாது, ஆர்ஆர்பி கிடையாது, எல்ஏபி கிடையாது. ஓகே, லோக்கல் ஏரியா பேங்க் எல்ஏபினா, ஸோ இவங்க வந்து கிடையாது. இவங்க 3 பேருமே கிடையாது. ஐயோ ஹேண்ட் ரைட்டிங் கீழே இருக்கிறீங்க, ஒரு நிமிஷம் கரெக்டாக எழுதிடுறேன். இரேசர் ஒர்க் ஆக மாட்டுது. என்னன்னு தெரியல, இரேசர் ஒர்க் ஆகல. இந்த சைடு எழுதியிருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த கோலெண்டிங் நார்ம்ஸ் வந்து இந்த மூணுத்துக்குமே கிடையாதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுக்கெலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி, ஹெச்எஃப்சி, கமர்ஷியல் பேங்க்ஸ் மூணுத்துக்குமே இருக்குது. இது எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். January 1, 2026 தான் இந்த ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் வந்து நடைமுறைக்கு வருது. ஸோ இது பாருங்கள், ஒரு ஃபைனல் கோலெண்டிங் கைட்லைன்ஸ் வந்து பேங்க்குக்கும் என்பிஎஃப்சிக்கும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ தான் லான்ச் பண்ணாங்க. இப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னா January 1, 2026 இதில் இண்டிவிஜுவல் லோனுக்கு மினிமம் ரேட் பார்த்தீங்கன்னா 10%. ஓகேங்களா, ஸோ இங்கே நான் சொன்னல அப்ளிகபிள் அது இங்கே கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. டெட்லைன் பார்த்தீங்கன்னா 15 days மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமமாக டிஎல்ஜி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5% கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஎல்ஜி மீன்ஸ் டிஜிட்டல் லெண்டிங் தான். ஓகேங்களா, ஸோ டிஎல்ஜினா டிஜிட்டல் லெண்டிங், மேக்ஸிமம் டிஜிட்டல் லெண்டிங் 5%, இண்டிவிஜுவல் லோனோட மினிமம் ரேட் வந்து 10%. ஓகே, ஸோ டெட்லைன் வந்து 15 days. ஏன் இந்த கைட்லைன்ஸ் வந்து எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா January 1, 2026 தான் நடைமுறைக்கு வருது. ஸோ ரீசன்ட் ரிலேட்டட் நியூஸில் ஜூலை மந்த் பாருங்கள், ஆர்பிஐ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஷெட்யூல் பேங்க் ஸ்டேட்டஸ் வந்து என்எஸ்டிஎல் பேமெண்ட் பேங்க் லிமிடெடுக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்துக்கோங்க, இது எந்த செக்ஷனுக்கு கீழே பண்ணியிருக்காங்கன்றதையும் பார்த்துக்கோங்க. செக்ஷன் 42(6)(a) ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934 கீழே தான் இந்த ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. ஓகே, தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் சிங்எக்ஸ் சிங்கப்பூர், ஓகேங்களா, இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ரெமிட் ஃபர்ஸ்ட் டு இந்தியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ வந்து மணி வந்து அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு, இந்தியாவில் இருக்க ஃபேமிலிஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்காக தான். இது கிராஸ் பார்டர் பேமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த இதுக்காக தான் வந்து இந்த ரெமிட் ஃபர்ஸ்ட் டு இந்தியா அப்படின்றத ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் சிங்எக்ஸும் வந்து சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஓகே, என்ஆர்ஐ வந்து அவங்களோட ஃபேமிலிஸ் இங்கே இந்தியாவிலலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மணி சென்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ், அமேசான் இந்தியா. ஸோ அண்டு வந்து நம்ம பார்த்தோம் இப்போ தான் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் இவங்க 2 பேரும் சேர்ந்து எம்ஓயு போட்டிருக்காங்க. எதுக்காகனா காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் வந்து எம்எஸ்எம்இ இன் இந்தியாவில் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் ஆஃப் எம்எஸ்எம்இ இன் இந்தியா வந்து என்ஹான்ஸ் பண்ணணுன்றதுக்காக இது எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஹேண்டிகிராஃப்ட், ஹோம் டெக்ஸ்டைல், அப்பரல், டாய்ஸ் இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
தென் வந்து இது வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் ஜிடிபி ஃபோர்காஸ்டிங் தான். ஸோ இதுவுமே வந்து எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்குது. நம்ம அதனால் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது அந்த இது மாதிரி தனியாக வீடியோஸ் போடுறாங்களா, அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிடிபி ஃபோர்காஸ்ட்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. தென் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன். ஃபார்ச்சூன். ஸோ ஃபார்ச்சூன் வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு ரிப்போர்ட் பார்த்துருந்தோம் இந்த August 1 to 6. அது என்ன ரிப்போர்ட்டுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து ஃபார்ச்சூன் இப்போ வந்து ஃபார்ச்சூன் 100 மோஸ்ட் பவர்ஃபுல் பிஸ்னஸ் இன் பீப்புள் இன் பிஸ்னஸ் லிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு செகண்ட் எடிஷன் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ செகண்ட் எடிஷன் இதில் பாருங்கள், டாப் 5 பவர்ஃபுல் பீப்புள். ஜென்சன் ஹாங், நிவிடியாவோட சிஇஓ ஆஃப் பிரசிடென்ட், இவர் யூஎஸ்ஏல இருக்குது. சத்யா நடேலா செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. மைக்ரோசாஃப்டோட கோஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. ஓகே. மார்க் ஜக்கர்பர்க், இவங்க வந்து மிட்டாவோட சிஇஓ. ஓகே, இதுவும் யூஎஸ்ஏ. அப்போ ஃபஸ்ட்டு 3 ரேங்க்குமே வந்து யூஎஸ்ஏ, 4த்துமே வந்து யூஎஸ்ஏ தான். எலன் மஸ்க். ஓகே, எலன் மஸ்க் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து 4th பிளேஸ்க்கு போயிட்டாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. தென் வந்து நம்மளோட இந்தியாவில் முகேஷ் அம்பானி வந்து 56th பிளேஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 96ல் வந்து கௌதம் அதானி இருக்காங்க. ஓகே. தென் இதை தாண்டி நம்ம அடிஷ்னலாக இதில் பார்க்க வேண்டியது நம்மளோட இந்தியன் ஆரிஜின் இருக்காங்கல்ல. ஸோ சத்யா நடேலா, இவரும் நம்மளோட இந்தியன் ஆரிஜின் தான். சுந்தர் பிச்சை, இவர் வந்து ரேங்க் 6ல் இருக்காங்க. சத்யா நடேலா நம்ம அங்கேயே பார்த்தோம் ரேங்க் 2. நீல் மோகன், இவங்க தான் வந்து யூடியூபோட சிஇஓ. இவங்க வந்து 83rd ரேங்க்கில் இருக்காங்க. டாக்டர் ரேஷ்மா கெவால்ராம் மணி, இவங்க வந்து 62nd ரேங்க்கில் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து இந்தியன் ஆரிஜின்றதுனால நம்ம இதையும் சேர்ந்து படிச்சுக்கணும், வித் ரேங்கோட படிச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்தியன் ஆர்மி வந்து என்ன இண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா MMEMK2 அப்படின்னா மெக்கானிக்கல் மைன்ஃபீல்ட் மார்க்கிங் எக்யூப்மெண்ட் மார்க் 2. ஓகேங்களா. இது வந்து ஒரு கட்டிங் ஏஜ் செமி ஆட்டோமேட்டிக் மைன்ஃபீல்டு மார்க்கர். இதை வந்து இண்டிஜினியஸில் பில்ட் பண்ணது யாருன்னா BEML லிமிடெட். இவங்களோட ஹெட் குவார்ட்டர் வந்து பெங்களூர். இந்த BEML லிமிடெட் வந்து ஒரு ஷெட்யூல் ஏ பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். அண்ட் எதுக்கு கீழே ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் வந்து இந்த BEML லிமிடெட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன இண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்துக்கோங்க. MMEMK2. ஓகேங்களா. தென் வந்து இது டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்துக்கோங்க. ஜாயிண்ட்லி பை R&D லேப் ஆஃப் DRDO அண்ட் மேனுஃபேக்சர்ட் பை BEML. தென் வெஹிக்கல் பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. BEMLோட டாட்ரா 6x6 தான் வந்து வெஹிக்கல் பிளாட்ஃபார்ம். இதோட ஆப்ரேஷனல் ஸ்பீட் வந்து மினிமம் 1.2 km/h. ஓகே. தென் நெக்ஸ்ட் நியூஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர் த மேன் ஹூ ஃபெட் இந்தியா. இது வந்து 100th பர்த் ஆனிவர்சரி ஆஃப் MS சுவாமிநாதன். இவங்களோட பர்த் ஆனிவர்சரியை கமாமரேட் பண்ணுற விதமாக தான் இந்த புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரிட்டன் பண்ணது யாருன்னா பிரியம்பாதா ஜெயக்குமார். ஓகே. பப்ளிஷ் பண்ணது ஹேப்பர் குலின். இவங்களை வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகே. நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே வந்து August 7 செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நான் இந்த எக்ஸாம் மீன்ஸில் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ்க்கெலாம் படிச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். எடிஷன் வந்து 11th பார்த்துக்கோங்க. தீம் பார்த்துக்கோங்க, வீவிங் இன்னோவேஷன் இன்டூ ட்ரெடிஷன். ஓகேங்களா. இது வந்து இந்த ஸ்வதேஷி மூமெண்ட் இதை கமாமரேட் பண்ணுற விதமாக தான் இந்த நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே. சப்போர்ட்டிங் பாடி யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸு. தென் வந்து இது அவார்டும் கொடுத்துருக்காங்க. 5 சன் கபீர் அவார்டு அண்ட் 19 நேஷ்னல் ஹேண்ட்லூம் அவார்டு. அதுக்காக ஈவெண்ட் வந்து ஆட் ஆன் வீல்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. ஓகேங்களா. இதில் ஜஸ்ட் இந்த டே எடிஷனு தீம் வந்து பார்த்துக்கோங்க. தென் ஸ்டேட் நியூஸ். ஓகே. கேரளா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஈட் ரெசிலியன்ட் மூடாதி அப்படின்ற ஒரு இது வந்து ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா கேரளா ஸ்டேட்டோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்ஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் வேவ்னால ரைஸ் ஆகுதுல்ல. ஸோ இதை வந்து டிக்ரீஸ் பண்ணணும், மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா. இதுதான் வந்து கேரளாவோட ஃபர்ஸ்ட் ஈட் ஆக்ஷன் பிளான் பை லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டினால. ஓகே. ஸோ இந்த அப்போ ஈட் ரெசிலியன்ட் மூடாதி அப்படின்றது யார் லான்ச் பண்ணான்னு கேட்டாங்கன்னா கேரளா. ஓகே. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான நியூஸ் ஓவர். தேங்க்யூ.